குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர் மாவட்டத்தில் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அகழி இருக்குங்க. அந்த அகழியை இப்போவும் இருக்குதுங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த அகழிக்கிட்ட ஜனங்கள்லாம் வருவாங்க. காலையில் அது எத்தனை மணிக்குன்னா ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ளே ஒரே கூட்டமாக இருக்குங்க. நான் போய் இடம் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தேன்னா எல்லோரும் ஆகாசத்தை பார்ப்பாங்க. என்ன ஆகாசத்தை பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது இப்படி இது பண்ணிப்பாங்க. என்னான்னு பார்த்தா அங்கே கருடன் மேலே பறக்குங்க. என்ன ஒரு ஐதீகம் அவங்களுக்குன்னா, அன்றைக்கி கருடனை பார்த்துட்டு அவங்க போய் அவங்க வியாபாரத்தை தொடங்கினாங்கன்னா ப்ராஃபிட் வருதுன்னு ஒரு நம்பிக்கைங்க. கருடனுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி கருடனை யார் சேவிக்கணும்னு சொல்கிறேங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கருடனை சேவிக்கணுங்க. ஏன்னா கருடனுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரங்க. இப்போது பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, பெருமாள் கோயில் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற கருடாழ்வாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிப்பாங்க. என்ன கருடாழ்வார்னு சொல்கிறேன்னா, 12 ஆழ்வாரில் இவர் பேர் வரலைங்க. 12 ஆழ்வாரில் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மதுரகவி ஆழ்வார், தொண்டரடி பொடிவாழ்வார், 12 அடியாரில் இவர் பேர் இல்லைங்க. இவருக்கு ஏன் கருடாழ்வார்னு பேருன்னா, இவரோட தொக்கி நிற்கிறாரு ஒருத்தருங்க, பிரகலாத ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த சுவாரஸ்யமான தகவலை சொல்கிறேங்க. இந்த கருடனை பற்றி சொல்லும்போது இன்னும் ஒன்று சொல்கிறேங்க. இந்த சபரிமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரண பெட்டி வரும்போது கருடன் சுற்றிக்கினே இருக்குங்க. அது ரீச் ஆகிற வரைக்கும் இருக்குங்க. அது கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணால் கூட கும்பாபிஷேகத்தை பார்க்கறத விட மேலே கருடனை சுற்றினா பார்ப்பாங்க. கருடனுக்கு அவ்வளோ செல்வாக்கு. ஐயா, அந்த கருடனுக்கு ஏயா செல்வாக்கு சொல்கிறேன், அந்த கதையை கேளுங்க. இப்போது ஆந்திராவில் முதல்ல ஆந்திராவை இரண்யன் இருக்கா பாருங்க. இரண்யனோட சகோதரன் இரண்யகசிபுன்னு ஒருத்தன் இருந்தாங்க. அவன் என்ன பண்ணான், அவன் பண்ண அக்கிரமம் தாங்க முடியலைங்க. மகாவிஷ்ணு என்ன பண்ணார், வராக அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை கொன்னாருங்க. அதனால் அவர் பேரில் நாராயணன் பேரில் ஒரு வெஞ்சன்ஸ் எடுத்துட்டு இரண்யன் என்ன பண்ணான், நாராயணனை உண்டு இல்லைன்னு ஆக்கணுன்றதுக்கோசரம் நாராயணன் கோயிலை இடித்தான், போனால் வந்தான். இதெல்லாம் எங்கடா நடக்குதுன்னா ஆந்திராவில் நடக்குதுங்க. அகோபிலம்னு இருக்குது பாருங்க, அந்த இடங்க நடந்தது. சொல்கிறேன், கதையை கேளுங்க. இப்போ என்ன பண்ணார், இரண்யனோட மகனே அவன் அப்பாவுக்கு எகென்ஸ்டாக இருக்கவே என்ன பண்ணார், இரண்யனை கொல்றதுக்கு எல்லாம் பண்ணும்போது அப்போ சண்டை உன் நாராயணன் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது தூணில் இருக்கான்னும் போது, கதையை சொல்கிறேன், முக்கியமான சப்ஜெக்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தூணில் இருக்கான்னும் போது நாராயணன் பறந்து வராருங்க, ஓடி வராருங்க. நம்மளாம் வெளியில் வரணுன்னா 4 வீலர் எடுத்துன்னு வருவாங்க. அவர் நாராயணன் ரெகுலராக விங் வீலர் எடுத்துன்னு வருவாருங்க, கருடனை கூப்பிட்டு வருவாருங்க. இந்த பிரகலாதன் கூப்பிட்ட உடனே விங் வீலர் வராமல் நேராக வந்துட்டாருங்க. நேராக இந்த அந்த தூணை உடைச்சி இரண்யனை வதம் பண்ணார். அது வேறு கதை இருக்கட்டுங்க. இப்போது அவர் நேராக இரண்யனை வதம் பண்ணிவிட்டு பிரகலாதனை காப்பாற்றினார் பாருங்க. பிரகலாத ஆழ்வார்னு பாருங்க, பிரகலாத ஆழ்வார்னு அவருக்கு பேருங்க. இப்போ சொல்கிறேங்க, இவரை விட்டுட்டு யாரை, கருடனை விட்டுட்டு இவர் பாட்டுன்னு வந்துட்டார். கருடன் தேம்பி அடறாருங்க. என்னான்னு கேட்கும்போது, உன்னுடைய நரசிம்ம அவதாரத்தை இரண்யனுக்கு காமிச்ச அவன் ராட்சசன், அவனுக்கு ஒரு முது கிடச்சிது. பிரகலாதன் அவனுக்கும் கிடச்சிது. அந்த இதை நான் பார்க்கலையே அப்படின்னும்போது என்ன பண்ணார் நரசிம்மர், என்ன பண்ணார் நாராயணன், என்ன பண்ணார், நீ ஒன்று பண்ணு, அக்கோப்பில் இருக்குது பாரு, அதில்
நீ அங்கே போய் தவம் பண்ணு, நான் உனக்கு அதை காட்சி கொடுக்குறேன்னாருங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து அகோபிலம் போனீங்கன்னா உக்ர நரசிம்மர்னு ஒரு பாறை உள்ள அங்கே வந்து தவம் பண்ணி நரசிம்மரை பார்த்தீங்கன்னா எதிர்க்க கருடாழ்வார் இருப்பாருங்க. இது மாதிரி கருடாழ்வாருக்கு வந்து அவர் காட்சி கொடுத்தாருங்க உக்ர நரசிம்மர். இது மாதிரி அரிய தகவல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.